ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங். இன்னைக்கு என்ன நான் வீடியோ பண்ண போறேன் அப்படின்னா ஒரு பேட்டோட வீடியோ. இங்கிலீஷ் வில்லோ தெரியும் உங்களுக்கு, அதே மாதிரி காஷ்மீரி வில்லோ தெரியும். இது ரெண்டும் ரொம்ப காமனாக கிரிக்கெட் ஆடுறவங்களாம் யூஸ் பண்ண வேண்டிய பேட்டு. காஷ்மீரி வில்லோ கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். காஷ்மீரில் வளர்ந்த மரத்தை வச்சு நம்ம பண்ணுறது. இங்கிலீஷ் வில்லோ வந்து இங்கிலாண்டில் வளர்ந்த மரத்தை வச்சு அது பண்ணுறது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ நான் காட்ட போகிற பேட் வந்து காஷ்மீர் வில்லோவும் கிடையாது, இங்கிலீஷ் வில்லோவும் கிடையாது. இதுக்கு பேர் வந்து டிவோர்ஸ் வில்லோ. பார்க்கலாமா? எஸ்ஜி இறக்கிருக்காங்க இந்த பேட்டை. நான் ரீசெண்டாக தான் வாங்கினேன். இதில் ஒரு 10 மேட்ச் ஆடினேன். நல்லா இருக்கு பேட். பார்த்துக்கோங்க, எஸ்ஜியோட பேட்டு. இட் இஸ் அ டிவோர்ஸ் வில்லோ. ஓகே, 4K 1.0 அதுதான் அந்த பேட்டோட வேர்ஷன். ரைட், இட் இஸ் கால்ட் டிவோர்ஸ் வில்லோ. இங்கே போட்டிருக்கு பாருங்க, டிவோர்ஸ் வில்லோன்னு இங்கே போட்டிருக்கோம். டிவோர்ஸ் வில்லோ. இதோட எடிஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்தோட மாடல் செஞ்சுருக்காங்க அவங்க. சைட் ப்ரொஃபைல் பாருங்க. ஃபேஸு இந்த சைடு. ஓகே, இப்போ இந்த பேட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வில்லோ, டிவோர்ஸ் வில்லோ. நிறைய செக் பண்ணேன். இப்போ நான் வாங்கின கடையில் கேட்டேன். நம்ம சென்னையில் சித்தி விநாயக்னு ஒரு கடையில் தான் நம்ம வாங்கினோம், வேளாச்சேரியில். நான் கேட்டேன் இந்த மாதிரி டிவோர்ஸ் வில்லோ என்னென்னு. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன காட்டல இந்த பேட்டு. இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும் அவங்களுக்கு தெரில. அப்புறம் ஒரு இங்கிலீஷ் வில்லோ பேட்டை பார்த்தா எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அப்படின்னும் போது லாஸ்ட்டாக நானே பார்க்கும்போது இந்த பேட்டை பிக் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஷார்ட் அடிச்சா போனோம், அதனால வந்து இந்த மிடிலும் டோவும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், ஹெவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேட்டு தேடும் போது இந்த பேட் நானே பார்த்துட்டு அவங்கள கேட்டேன். அவங்க சொன்னால் புதுசாக வந்திருக்கு இந்த பேட்டு அப்படின்னு சொன்னாங்க. பெருசாக எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணல. நான் இப்போ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த பேட்டை வாங்கினேன். இப்போ டிவோர்ஸ் வில்லோ அவங்க சொன்னது என்னென்னா, இங்கிலீஷ் வில்லோ கொண்டு வந்து இந்தியாவில் நர்ச்சர் பண்ணி வளர்க்குறது அப்படின்னாங்க. மற்றபடி நான் வந்து கூகுள் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னா, இட் இஸ் நெய்தர் அன் இங்கிலீஷ் வில்லோ, அது வந்து காஷ்மீர்லும் கிடையாது, அது ஒரு டைப் ஆஃப் வுட், வேற ஒரு டைப் ஆஃப் வுட்டில் வச்சு பண்ணுறாங்க, எஸ்ஜி ரிலீஸ் பண்ணி சொல்கிறாங்க. இது எது கரெக்ட் எனக்கு தெரியாது, பட் பேட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இது ஒரு 10 மேட்ச் ஆடிருக்காங்க. 10 மேட்ச்மே பஞ்சு பட்டா நல்லா பறக்கும் பால். இப்போ உங்களுக்கு ஹை குவாலிட்டி கிரேட் 1 இங்கிலீஷ் வில்லோவில் என்ன மாதிரி ஒரு ஃபீல் வருதோ அந்த ஃபீல் இந்த பேட்டில் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்பைன் பாருங்க, பெரிய ஸ்பைன், எட்ஜஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஷோல்டர் பாருங்க, ஹேண்டில் பாருங்க, ஹேண்டில் ஷோல்டர் நல்ல பர்ஃபெக்ட் ஷோல்டர், பர்ஃபெக்டாக இருக்கும் ஷோல்டர். ஃபேஸ் பாருங்க, நல்ல ஃபேஸ், நல்ல ப்ரொஃபைல், நல்ல ஃபேஸ். ரொம்ப நிறைய கிரெயின்ஸ் வேணும் அது மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இங்கிலீஷ் வில்லோ மாதிரி கிரெயின்ஸ்லாம் இருக்காது. கொஞ்சம் பக்கத்தில் காட்டுறீங்களா அதை பாருங்க. இங்கிலீஷ் வில்லோ மாதிரி கிரெயின்ஸ்லாம் இருக்காது. நிறைய நான் ஆடுனால இந்த பேட்டில் வந்து கொஞ்சம் பாலோட இம்ப்ரெஷன்ஸ் இருக்குது. கிரெயின்ஸ் பாருங்கள், கிரெயின்ஸ் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியாது, பட் கிரெயின்ஸ் இருக்குது. சில கிரெயின்ஸ்லாம் டபுள் லைன் கிரெயின்ஸ் மாதிரி இருக்கும், ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது கிரெயின்ஸு. பட் இங்கே பாருங்கள், இப்போது திக்னஸ் பாருங்கள், பேட்டோட திக்னஸ், சைட் ப்ரொஃபைல் பாருங்கள், இங்கே இவ்வளோ திக்காக இருக்குது. ஸ்வீட் ஸ்பாட் வந்து பெருசாக இருக்குது, பெரிய ஸ்வீட் ஸ்பாட். இங்கே எங்கே பட்டாலும், இந்த இடத்துல எங்கே பட்டாலும் பால் பறக்கும். கீழேயும் பாருங்கள், கீழேயும் பெருசு தான். இங்கெல்லாம் எங்கே பட்டாலும் இங்கேருந்து இது வரைக்கும் பால் நீங்கள் மிடில் பண்ணி டைமிங் பண்ணிங்கன்னா சூப்பராக போகும். ட்ரைவே பவர்ஃபுல்லாக 4ல் போகும். தூக்கிலாம் அடிச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் பேட்டு. சரி, மோரோவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, லைட் வெயிட் பேட். பார்க்க ரொம்ப ஹெவியாக இருக்குது, பட் வெரி வெரி லைட் வெயிட். இது வந்து வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1150லேருந்து 1160 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பார்க்க தான் ஹெவியாக இருக்கும், பட் பேட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் பேட். இதோட ரேட் என்ன மாதிரி வருது அப்படின்னா, ஒரு 8000லேருந்து ஒரு 11000 ரேஞ்சில் வரும். இட் வேரிஸ் ஃப்ரம் ஸ்டோர் டு ஸ்டோர் இல்லையா? ஸோ அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பேட்டு. இதில் வந்து நிறைய வெர்ஷன்ஸ் வருது. 1.0, 2.0, 3.0 அந்த மாதிரி 3 வெர்ஷன் வருது. நான் எனக்கு 3ம் பார்த்தேன். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு 1.0 கம்பேரிட்டிவ்லி அதுதான் வந்து ஹை கிரேட் நினைக்கிறேன். ஏன்னா மற்ற ரெண்டுமே கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்தது, இது ஹை கிரேட். ஸோ ரொம்ப அதிகமான காசு இல்லாமல் கம்மி ரேஞ்சில் நல்ல பேட் வாங்கணும் அப்படின்னா எஸ்ஜி 4K 1.0 டிவோர்ஸ் வில்லா இஸ் அ ரைட் பேட். நீங்கள் ஒரு ஹிட்டர் அப்படின்னா ரிஷப் பந்த் இஸ் அ ஹிட்டர். ரிஷப் பந்தோட ப்ரொஃபைலில் ஹெவி ஸ்பைனோட
நல்ல ஹெவி மிடில் அண்ட் த டோ, நல்ல ஃபேஸோட உங்களுக்கு ஒரு பேட்டு கிடைக்கும். கண்டிப்பாக இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், வாங்கலாம். தேங்க்யூ.